ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டே த்ரோன் சீசன் 1 எபிசோட் 15. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸை பார்க்கலாம். இப்போ பார்த்துருந்தாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க வளரன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே ரெம் சினிகாமி ஹீரோவை பற்றி கேட்குது. எல்லாம் எனக்கு காட்டு, நான் அவனை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஹீரோ, நீ அவனை இன்றைக்கி கொண்டாலும் ஓகே தான், நாளைக்கு கொண்டாலும் ஓகே தான், பட் நான் சொல்கிறேன் நீ அப்பா அவனை கொள்ளு. நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ண ரெம், நான் சொல்கிற வரைக்கும் எல்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு ரெம்முமே ப்ராமிஸ் பண்ணுறேன். ஹீரோவை பார்த்து, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல லைட் யாகாமி, உன் பார்வையே சொல்லுது நீ எப்படிப்பட்டவன். ஆனால் இது எல்லாத்தையும் மீசாவுக்காக தான் பண்ணுறேன். மீசாவுக்கு ஒரு பிரச்சனைனா உன்னை மன்னிக்கவே மாட்டேன் லைட் அப்படின்னு ரெம் சொல்லுவோம். ஹீரோ மீசாவை பார்த்து, மீசா உன் ஃபோன் நம்பர் எனக்கு தா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு மீசா, ஃபஸ்ட்டு உன்னுடைய நம்பர் தான் லைட்டு, அடுத்து நான் என் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லுவா. அது ஹீரோ, இல்லை என்னால் முடியாது, என்னை இப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா. மீசா ஹீரோக்கு ஒரு ஸ்பேர் ஃபோன் தருவா. உனக்கு நான் எப்போ வேணுமோ இது மூலமே என்னை கான்டாக்ட் பண்ண லைட்டு அப்படின்னு மீசா கியூட்டாக சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். ஓகே மீசா, உனக்கு டைம் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். அதுக்கு ஹீரோ, நேற்று தான் நீ என்னை போக சொன்னா, நேற்று நைட்டு 11-12 ஆயிடுச்சு, இப்போ மணி 7 தான், நான் அது கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து, இப்போ நீ போ, நாளைக்கு நம்ம பார்க்கலாம், நீ என் கூடயே இருப்ப அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். ஹீரோயினுமே மந்திரிச்ச கோழி மாதிரி ஹீரோ பேச்ச கேட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோட ரூமில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் லைட்டு காதல் மன நைட்டை போல இருக்கு, எப்பயிலேருந்து இப்பெல்லாம் மாறின அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு ஹீரோ, அவளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு தொட்ட அவர் வழியே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நேற்று நீ எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டுலாம் சொன்னியா, அதனால் நீ எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லி நினச்சேன். ஹீரோ, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆனால் ஈவில் இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னா என் பெஸ்ட் ஃப்ரெண்டை இழக்கணும்னா கண்டிப்பாக நான் இழப்பேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியே இந்த பக்கம் எல்லாம் காட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பானா, செகண்ட் கீரை அவனை இம்போஸ்டர் கீழே வந்து இந்த கேசிட்ஸில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் சில எவிடன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு. எவிடன்ஸ் ஹேர் கிடச்சிருக்கும். ஹீரோட அப்பா சீப் கிட்ட மட்டும் இன்னும் 2 நாள் செத்துறேன்னா அது காரணம் உங்க பையனா லைட்டு தான், லைட்டை யோசிக்காம உள்ள பிடிச்சி போட்டுருங்க. அதுக்கு ஹீரோட அப்பாவுமே, எப்படி நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு லைட், எனக்கு தெரியல, என்னோட அசியம்ஷன் சொல்லுது, நான் என்னைக்குமே இந்த அளவுக்கு அசியம் பண்ணதும் இல்லை பயந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த பக்கம் காலேஜில் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு போயிட்டு இருப்பாரு. எல்லாமே ஹீரோக்கு பக்கத்துல ஏதோ பெஞ்சில் உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பாரு. ஹீரோ கிட்ட போய், நீ தான் இங்கெல்லாம் வரமாட்டில, எப்படி இந்த பக்கம் வந்திருக்க, சும்மா தான் வந்தேன், நீ என் கூட வா, நீ நினைச்சு ஒரு காஃபி ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோமே கூட காஃபி ஷாப்புக்கு போவார். ஹீரோ போகும்போது யாரோ பின்னாடி இந்த லைட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஹீரோமே யாருன்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. அது வேற யாருமே நம்ம மிசா ஆம்னே தான். ஹீரோக்கு மிசா எல்லாம் பார்த்ததுல பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவகிட்ட இருக்க ஷினிகாமி ஐஸ் மூலமா எல்லாரோட ஒரிஜினல் பேர் என்ன பார்த்திருப்பா. மீசா அவரோட இன்ட்ரோடக்ஷனை எல்கிட்ட தருவா. எல்லாமே அவரோட ஃபேக் நேம் மிசா ஆம்னே சொல்லுவாரு. மீசா கிட்ட இருக்க ஐ மூலமா எதுக்கு அவன் நம்ம கிட்ட பொய்யான பேரை சொல்றான் அப்படின்னு சொல்லி மிசா யோசிச்சுட்டு இருப்பா. எல்லாமே கண்டுபிடிச்சாரு. மிசா எல்லோட ஒரிஜினல் பேரை கண்டுபிடிச்சிட்டானே. ஹீரோ எல்லா பக்கம் டிஃபரெண்டான லுக்ல மிசாவை பாப்பா. ஹீரோக்கு ஒரே டவுட், எதுக்கு இப்படி மிசாவை பார்க்கறான், ஒருவேளை மிசா தான் செகண்ட் கீரங்கிறத கண்டுபிடிச்சானா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஹீரோயினை பார்த்து, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துக்கிறது மிசா ஆமனை ஒரு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு மிசா ஆமனை சுத்து போட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணுவாரா, நைஸா மிசா வெடிச்சிருவாரு. ஹீரோயின்மே எல்லையே பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாமே ஹீரோயினை சமாளிக்கிறதுக்காக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஹீரோயினை சுத்தி வந்து, நீ தானே அந்த ஃபேமஸ் மாடல் மிசாவா தான், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொன்னேன். அந்த நேரம்னு பார்த்து டீச்சர் மாதிரி யாரோ வந்து மிசாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. மிசா போகும்போது கூட பாய் லைட் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவா. ஹீரோ என்ன யோசிப்பானா, இந்நேரம் மிசாவுக்கு எல்லோட பேர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. மிசா போனோனையுமே கூட்டமும் கலைஞ்சிரும். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நடை கட்டிடுவாரு. ஹீரோமே மிசா கொடுத்த போனை எடுத்து எல்லோட பேரை கேட்டு தெரிஞ்சு எல்லாம் போட்டு தெரியலான்னு சொல்லி யோசிப்பாரு. ஹீரோயினுக்கு போனே பண்ணிடுவார். பட் எடுக்கிறது ஹீரோயின் இல்ல. எப்படின்னா ஹீரோயினை இடிச்சிருப்பாருல, அப்ப ஹீரோயினோட போனை தூக்கிருப்பாரு. ஹலோ அப்படின்னு சொல்லி பேசுவாரு. இதை கேட்ட ஹீரோக்கு புரிஞ்சிருது, இந்த வாய்ஸ் எல்லோடது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்ப்பாரு. இந்த போனுமே கிட்ட தான் இருக்கும். நீ எதுக்கு மிசாவோட போன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. மிசா கீழே போட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. சரி நீ அதை என்கிட்ட கூட, நான் போய் இந்த மிசாட்ட கொடுத்தாரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. அது உன்னால் இது முடியாது, ஏன்னா மீசாவை நான் செகண்ட் கீரா அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்கிற ஹீரோ மனசே விட்டுவார். தனக்கு இருந்த ஒரே வாய்ப்பை இழந்துட்டேனே அப்படின்னு நினைப்பாரு. எல்லுக்கு நல்லா புரிஞ்சது ஹீரோ தான் கீரா அப்படின்னு. ஹீரோட மைண்டுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோ ஒரு உயரமான பில்டிங்ல நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிக்காரு. ஆமா நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. பட் அவர் கீழே விழுகல, பாதியில அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைப்பாரு. அது என்ன பிளான் இப்ப காட்டல. இந்த சைடு இருக்கு ரூம்ல காட்டுறாங்க. டிவில மிசாவை பாக்குறாரு. மிசாவை ஃபுல்லா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோனோட மிசாவுக்கு என்னென்னமோ டார்ச்சர் தருவாங்க. பட் ஆனா அவர் ஹீரோவை பத்தி பேசவே மாட்டாங்க. 3 நாள் கிடக்குது, ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. பட் மிசா பேசுற அப்படின்னு சொல்லுவா. எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆனா அவ பேசுறது இவங்க கிட்ட இல்ல, ஷினிகாமியான ரெம் கிட்ட. ரெம் இவங்க கண்ணுக்கு யாருக்குமே தெரிய மாட்டாங்க. எல்லாருமே மிசா தனக்கு தானே பேசிக்கிற அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. மிசா ரெம் கிட்ட, ப்ளீஸ் என்னை கொன்று, இவங்க என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தாலும் சரி நான் கீரா பத்தி சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. என்னால முடியாது அப்படின்னு ரெம் சொல்லுவா. அதுக்கு மிசா, நீ என்ன கொள்ளுனாலும் சரி நான் என்னையே நானே கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் நாக்கு கடிச்சுக்க போவா. நாக்கு கடிச்சுக்கிறது மூலமா அவளால் மூச்சு விட முடியாம செத்துருவா. எல்லாமே ஏதாவது பண்ணு வட்டாரி அப்படின்னு சொல்லுவார். வட்டாரியுமே தடுத்துருவாரு. அப்படியே இந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க. ரெம் ஹீரோட்ட போய் மிசா ஒரு முடிவு பண்ணிருக்கா. மிசா டெத் நோட்டை விட்டு கொடுத்துறாளாம். அப்படி கொடுக்கறது மூலமா அவ எல்லாத்தையும் மறந்துடுவா. எல்லோட பேரையுமே மறந்துடுவா. டெத் நோட்டுக்கும் அவளுக்கும் இருக்க உரிமை போயிடும். நானுமே ஷினிகாமி வேல்டுக்கு போயிருவேன். இது எல்லாத்தையுமே ரெம் சொல்லிட்டு ரெம் மிசா கிட்ட போய் மிசாவோட முடியை தடவுவா. அது மூலமா மிசாவோட முடி ஆடும். இதை கரெக்டா நோட் பண்ணிடுவாரு. மிசா டெத் நோட்டை விட்டு கொடுத்துட்டா. அதனால மிசாவோட மெமரி எல்லாத்தையுமே ரெம் அழிச்சிரும். மறுபடியும் ரெம் ஹீரோட வீட்டுக்கு வந்து கடைசியா அவங்க கிட்ட ஒன்று சொல்ற, லைட் யாகாமி மிசாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, ஷினிகாமி வேல்ல இருந்து பாக்குறேன்னா டெத் நோட்ல உன் பேரை எழுதி உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ரெம் சொல்லி ஹீரோவை மிரட்டிட்டும் சபிச்சிட்டும் போகும். ஹீரோ அப்படியே பயத்திலேயே ரெம்ம பாப்பாரு.
ஹீரோ ரியூக் பார்த்து ரியூக் உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல ரியூக் வேலையா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிறதோட இந்த எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ நல்லா பரபரப்பாக இருந்திருக்கும். இப்போதைக்கு ஒரே ஒரு டெத் நோட் தான் இருக்குது. அந்த டெத் நோட்டு ஹீரோட தான் இருக்குது. அடுத்து என்னென்ன நடக்க போகுதுங்கிறது அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன்.